வெளிச்சத்தோடு இணைய போகிறோம். எங்களோட சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். எங்களோட சகோதரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். Praise the Lord, Sister Amy. Praise the Lord. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கட்டும். ஆமென் ஆமென். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக துதிகளோடு, ஆராதனைகள், வார்த்தைகள், ஜெபங்களோடு நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையில இந்த வேத பகுதியை வாசித்து நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். After this, he went down to Capernaum with his mother and brothers and his disciples. There they stayed for a few days. When it was almost time for the Jewish Passover, Jesus went up to Jerusalem. In the temple courts, he found men selling cattle, sheep, and doves, and others sitting at tables exchanging money. So he made a whip out of cords and drove them all from the temple area. Both sheep and cattle, he scattered the coins of the money changers and overturned their tables. To those who sold doves, he said, "Get this out of here. How dare you turn my father's house into a market?" His disciples remembered that it is written, "Zeal for your house will consume me." Then the Jewish demanded of him, "What miraculous signs can you show us to prove your authority to do all this?" Jesus answered them, "Destroy this temple, and I will raise it again in 3 days." The Jewish replied, "It has taken 46 years to build this temple, and you are going to raise it in 3 days?" But the temple he had spoken of his body. After he was raised from the dead, his disciples recalled what he had said. Then they believed the scripture and the words that Jesus had spoken. This is the word of the Lord. நன்றி தகப்பனே சுவாமி. நன்றி அப்பா, இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன்னம் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் சேர்த்து கொள்வார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலைக்காய் நன்றி சுவாமி. இந்த நாளிலும் நான் அல்ல இயேசுராஜா, நீங்கள் பேச போறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை நீங்க மறைத்து நீங்க வெளிப்பட போகின்ற கிருபைக்காய் எங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த இடத்திலே ஆண்டவரே சுவாமி, இன்றைய நாளிலே நிக்க நீங்கள் தந்த இந்த தருணம் நேரம் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்களை அல்லால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, அப்பா, இந்த நேரத்துக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் கூட இருந்து ஏசப்பா பேச போறதுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். வெளிப்பாடுகளை தர போறதுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற உறவுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரே தேசங்கள் எங்கும் புறப்பட்டு சென்று ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகளை விதைக்கிறவர்களாய் கர்த்தாவே சுவாமி, உங்களுடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை தங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் ஏசப்பா நீங்கள் மாற்றி ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரையிலான இந்த பகுதிகளை நாங்கள் இந்த நாளிலே பார்க்கும்படியாய் ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அப்படியாக அவர்கள் அந்த இடத்திலே அக்கறைக்கு போகும் பொழுது அந்த படகிலே அவர்கள் அந்த இடத்திலே போனார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அப்படியாக அவர்கள் அந்த படகிலே போன பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு அந்த படகின் பின்னணையிலே தலையணையை வைத்து அவர் உறங்கி விட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆனாலும் கூட அந்த படகிலே அப்பொழுது சீஷர்கள் மற்ற பிரயாணிகள் என்று சொல்லி அநேகம் பேர் அந்த படகிலே இருந்திருப்பார்கள். அந்த வேளையிலே ஒரு புயல் காற்று வந்து அந்த படகிலே மோதியது என்று சொல்லி நாங்க வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக அந்த படகிலே அந்த புயல் காற்று வந்து மோதியதும் அந்த படகு அமுழத்தக்கதாக அந்த வெள்ளம் எல்லாம் அந்த படகுகளுக்குள்ளே புகுந்து அப்படியாக அவர்கள் அந்த கடலிலே அமுழும் ஒரு நிலைக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த இடத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் அந்த பயத்தினாலே அவர்கள் அலறி அடித்து அங்கு பின்புறத்துக்கு சென்று ஆண்டவரை எழுப்பினார்கள். அந்த இடத்திலே ஆண்டவரை அவர்கள் எழுப்பினது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த இடத்திலே அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் ஒரு கேள்வியை தொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு எழுந்து அந்த இடத்திலே அவர் அந்த இயற்கைக்கு கட்டளை கொடுத்தார் என்று சொல்லி நாங்க வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நீங்களும் நானும் இந்த நாட்களிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்திலே அந்த காற்றையும் கடலையும் தன்னுடைய குதிகாலின் கீழே மிதித்தவராய் 3ஆம் நாளிலே அவர் யூதராஜ சிங்கமாய் ஜெயித்தெழுந்தார் என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக வெற்றி சிறந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களையும் வெற்றி சிறக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. சில வேளைகளை இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள்
ஒருவேளை சரீரத்திலே வியாதியினாலே போராடி கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது தேசங்களிலே நடக்கின்ற சூழ்நிலைகளினாலே உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவளுடைய படிப்பு எல்லாம் என்னாகுமோ என்று கூட உங்களுக்கு ஒரு பயம் மனதிலே வந்திருக்க கூடும். நாளைக்கு எங்களுடைய தேசங்களிலே என்ன நடக்குமோ என்று சொல்லி கூட ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடும். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கை படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கை படகிலே ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு இருக்கின்றோமா? எல்லாவிட்டால் அந்த சீஷர்கள் படகிலே அன்று செய்ததை போல அலறி அடித்துக்கொண்டு, ஆண்டவரே எங்கே நீ இருக்கிறீர்? ஆண்டவரே உமக்கு இந்த சூழ்நிலை கூடாக நான் கடந்து போகிறேனே, உமக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஏசாயா 41 10-11 வசனத்திலே சொல்லி இருக்கார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் அன்பின் தேவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக சத்ருவானவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பயத்தை கொண்டு வந்து போடுவான் பல வழிகளினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆனாலும் கூட அந்த பயத்தையும் மத்தியிலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாங்கள் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியுடைய சரித்திரத்தை நாங்கள் வாசிப்போம். ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அவள் எல்லா வைத்தியர்களாலும் கைவிடப்பட்டு அவள் தன்னிடத்தில் இருந்த பணம் எல்லாவற்றையும் செலவழித்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் கூட அவள் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தார் மத்தியிலே, அவ்வளவு ஜன நெருக்க மத்தியிலே போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அந்த விசுவாசம் அவளை குணமாக்கியது. அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த இடத்திலே அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி போனாள். அந்த இடத்திலே அவள் வைத்தியர்களிடத்திலே சென்று அவளுக்கு எந்த ஒரு சுகமும் கிடைக்கவில்லை. அவளிடம் உள்ள பணம் எல்லாம் அந்த இடத்திலே செலவழிந்தது. ஆனால் அவள் நோக்கி போனதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவளுடைய அந்த அறிக்கை அவளை சுகமாக்கியதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படியாக அநேகர் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்கள் அனைவரும் ஜெயம் எடுத்தார்கள். விசுவாசித்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் உண்மையான விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி போகும் பொழுது நாங்கள் வெட்கம் அடைய மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த உலகிலே நாங்கள் சந்தோஷ சமாதானத்தோடு நாங்கள் வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கை படகிலே புயல் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் காத்திருந்து அவரிடத்திலே விசுவாசத்தோடு நாங்கள் அவரை நெருங்கும் பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். அந்த படகிலே அந்த சீஷர்களை போல நீங்களும் நானும் நடந்து கொள்ளாமல் இந்த இடத்திலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை படகிலே என்னோடு இருக்கிறார். சரீர பலவீனமா இருக்கிறார், குடும்பத்திலே பொருளாதார நெருக்கடிகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என் தேவன் பெரியவர் என்று சொல்லி நீங்களும் நானும் அவரை உயர்த்தும் பொழுது அவர் எங்கள் மத்தியில இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் எங்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, எங்களுக்கு ஒரு கடுகு விதை ஒத்த அளவு விசுவாசம் இருந்தாலும் போதும் என்று சொன்னது போல, அப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கின்றதா? எல்லாவிட்டால் நாங்கள் இப்படியாக நாங்கள் எங்களுடைய வழியிலே நாங்கள் நடந்து நாங்கள் பயத்துக்கு அடிமையாகி
ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்த இடத்திலே சொல்லுகின்றார். அந்த இடத்திலே அங்கு நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அங்கு வாசிக்கும் பொழுது நாங்கள் இரு பெண்களை குறித்து வாசிக்கின்றோம். எலிசபெத்தை மரியாளையும் குறித்து வாசிக்கின்றோம். அந்த இடத்திலே எலிசபெத் மரியாளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு ஆகும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தரால் சொல்லப்பட்டது எங்களுக்கு ஆகும். அதை நீங்களும் நானும் உறுதியான விசுவாசத்தோடு நாங்கள் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நேரத்துக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக எங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சகோதரி சுபா இளங்கோவை எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகள் இந்த நேரத்தை கொடுத்து ஏசப்பா செய்கின்ற இந்த ஊழியங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. இன்னும் ஆண்டவரே, தாழ்ந்துகளை கூட்டி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கணவருடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் சகோதரிக்கும் நல்ல சரீர சுகம், பலம் எல்லாவற்றையும் கட்டளையிட்டு நீங்க நடத்த வேண்டுமாய், எந்த சரீர பலவீனங்களும் அணுகாதபடி பாதுகாக்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி, அதே போல சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடும் கூட இருந்து அவர் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவருக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஏசப்பா, இப்படியாக எங்களுக்கு ஒரு அருமையான தகப்பனாரை எங்களுக்கு தந்ததுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததிகளை காத்து கொள்ள வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, அதே போல சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சகோதரி டாலி சிஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, கணவரை, மகனை உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, எங்களுடைய பாதுகாப்பின் கரம் இந்த ஊழியர்களோடும் அவருடைய குடும்பங்களோடும் ஆண்டவரே சந்ததிகளோடும் கூட இருக்க வேண்டுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, தக்ஷாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகளுடைய சூழ்நிலையை நீங்க காண்கிறீங்களப்பா. அந்த மகள் போகிற பாதையை நீங்கள் காண்கிற தேவன். ஆண்டவரே சுவாமி, அன்று ஆகாரை கிணத்தண்டையிலே கண்ட தேவன். இந்த மகளுடைய வேதனையை காண்கிறீங்கள் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, அந்த மகளுடைய கண்ணீரின் பாதையை நீங்கள் காண்கிறீங்கள் ராஜா. அவருடைய கணவருக்கு ஒரு சரீர சுகத்தை கொடுத்து நீங்கள் அந்த குடும்பத்திலே இயேசு சுவாமி ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிட வேண்டுமா எங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம்.
ஆண்டவரே சுவாமி, அந்த இடத்திலே இயேசப்பா அவருடைய கணவரை பராமரிக்கின்ற அந்த டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார், அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து அவர்களுக்கு ஆண்டவரே சுவாமி வேண்டிய பொறுமை ஞானத்தை கொடுக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவள் கொடுக்கின்ற மருந்துகள், அவள் பயன்படுத்துகின்ற கருவிகள் எல்லாவற்றிலும் அப்பா கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் அதே போல இன்னும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே சரீர பலவீனங்களோடும் சுவையினங்களோடும் ஆண்டவரே டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட சூழ்நிலை கூடாகவும் கடந்து போகிறார்களோ நாங்கள் அறியோம் கர்த்தாவே சுவாமி. ஆனால் உங்களுடைய கண்கள் அவர்களுக்கு காண்கிறது ராஜா. உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அவர்களை எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்படைக்கிறோம். சபை மக்கள் குடும்பத்தார் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேண்டுமாய் அந்த சபையிலே புதிதான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சங்கமம் வானொலி சாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே சுவாமி இரவு பகலாக இவர்கள் செய்கின்ற ஊழியங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அந்த இருப்பிடத்தை ஆண்டவரே ஒரு துதியின் கூடாரமாய் உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு செல்லுகின்ற ஒரு இடமாய் ஆண்டவரே அந்த இடத்திலே துதிகள் ஜெபங்கள் ஆராதனைகள் ஏறெடுக்கின்ற இடமாய் அந்த இருப்பிடத்தை உங்களுக்கென்று நீங்கள் தெரிந்து கொண்டதுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற அந்த வசனத்தின்படி ஆண்டவரே உங்களை தேடுகிற இவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வாகனங்களிலும் ஆண்டவரே எல்லா கருவிகளும் வேலை செய்ய வேணுமாய் அந்த வாகனத்திலே ஏசப்பா எந்த விதமான பழுதும் வந்து விடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி இவருடைய தேவைகள் விருப்பங்கள் மன வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். மறு ஒளிபரப்பில் இணைந்து ஜபிக்க போகிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லி எல்லாவற்றையும் துதி கனம் மகிமை வல்லமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென்.